புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். ஞாபகம் வருது, நயனை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம். ஒரு படத்துல அவங்க அப்பா கொண்டு வந்து அந்த அப்படி வச்சுட்டு போவாரு, ஒரு சின்ன தயக்கத்தோட அதை அவங்க எடுத்துட்டு போவாங்க. அந்த சானிட்டரி நாப்கின் பியூட்டிஃபுல்லா பண்ணிருப்பாங்க அந்த சீனை. சாரி விக்கி படம் தான். ஓ மை காட், ரைட். எனக்கு டக்குன்னு அந்த சீனை ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க. சாரி விக்கி, எனக்கு இப்ப ஞாபகம் வருது, உங்க படம் தானே. பரவாயில்ல, உங்க படமே தெரியாம அந்த சீனை நான் சொல்றேங்கிறது தான். முதல்ல உங்களை அண்ணாந்து பார்க்க வேண்டியது நீங்க தான். முதல்ல உங்களுக்காக கைத்தட்டி கொள்ள வேண்டியது நீங்க தான். அதுக்காக இந்த சமூகம் உங்களுக்கு தொலைனிக்காக நான் சொல்லல, கவலைப்படாதீங்க, ரொம்ப மாறி. ஓகே, இதற்கு அடுத்தடுத்த இடங்களில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுகிற போது உங்களுக்கு புரியும். ஒரு பெண்ணோட வெற்றிக்கு ஆணோட வெற்றிக்கு பின்னால பெண் இருக்கா அப்படிம்பாங்கல்ல. ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னால ஆண் இருக்கலாம், ஒரு தப்பும் இல்லை. ஆணுக்கு தயார். ஆணுக்கு எதிராக ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கணும் நான் சொல்லல. ஆனால் இயல்பாகவே மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சமூகத்துக்குள்ள மாறிக்கிட்டே வாங்க. முதல்ல அது உங்க வீடுகளில் தொடங்க. ஆண் பிள்ளை வேறு பெண் பிள்ளை வேறு என்ற பிரிதல் இருந்து ஒதுக்குங்க. ஆண் பிள்ளைகளுக்கு இதை முதல்ல சொல்லிக் கொடுங்க. இட்ஸ் நாட் a taboo, இட்ஸ் a natural thing. ஒரு தங்கச்சிக்கு இருக்கிறது ஒரு சாதாரண விஷயம். உனக்கு ஒரு உடம்பு இருக்க மாதிரி அவளுக்கு ஒரு உடம்பு இருக்கு. women have a right on her body, இல்லையா? அந்த உடம்பின் மீது அவளுக்கு தான் உலகத்திலேயே அதிகமான அக்கறையும் உரிமையும் இருக்கிறது. டேக் கேர் ஆஃப் தட். இது எல்லாத்தையும் டாபுன்னு இல்லாம சமீபத்தில் அந்த அயலின்னு ஒரு இது பார்த்தப்போ அந்த பொண்ணு அந்த ரத்தக்கரையோடு அந்த தெருவில் நடந்து வரையில ஒரு சிரிப்பும் பெருமிதத்தோடு வெளியே வருவாடா போங்கடா கோமாளிகளான்னு சொல்ற மாதிரி இருக்கும். அட்டகாசமான ஒரு சீனர். இட்ஸ் ஜஸ்ட் நோ மோர் டாபு, இட்ஸ் வெரி நேச்சுரல். பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்க வெளிப்படையாக இது பற்றி எல்லாம் பேசுவது. ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாகவும் பெருமிதமாகவும். அது ஒண்ணு கொடுங்க அப்படின்னு கேட்கிற இடத்துல இருந்து எனக்கு சானிட்டரி நாப்கின் கொடுங்கன்னு நேரா வெளியில ஓப்பனா கேட்கிற ஒரு சொசைட்டி பில்ட் ஆகுதுல, தேர் கம்ஸ். அந்த உடைப்பை கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு. ஒரு விமன் ஆண்டர்பிரனர் உள்ள எதுக்காக இத்தனை பர்சன்டேஜ் அரசியலுக்குள்ள பெண்கள் இருக்கணும்னு சொல்றோம். எதற்காக இத்தனை பர்சன்ட் சோசியல் இதுக்குள்ள பெண்கள் இருக்கணும்னு அரசாங்கம் சொல்லுது அப்படின்னா பெண்ணின் பிரச்சனை அவர்களால் கூடுதலாக புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான். உங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறதுலாம் நீ பொறுத்துக்கன்னு பொண்ணை சொல்றதை நிறுத்திட்டு நீ புரிஞ்சுக்கன்னு ஆண்ட சொல்ல ஆரம்பிங்க. that day comes, வந்துச்சு. நீ பொறுத்துக்க என்று பெண்ணிடம் சொல்வதை நிறுத்தி விட்டு நீ புரிந்து கொள் என்று ஆணிடம் சொல்லி பழகுங்கள். பசங்க ரெடியா இருக்காங்க, அவனுங்க மாதிரி பிள்ளைங்களை பாத்துக்கிறதுலாம் இல்ல, அப்படி இருக்கான். எல்லா ஆணுக்குள்ளும் ஒரு தாய்மை இருக்கு, இல்லையா? எல்லா ஆணுக்குள்ளும் ஒரு தாய்மை இருக்கு. அவன் ரொம்ப இமோஷனலான ஒரு ஆள். அவங்ககிட்ட நீங்க சொல்றீங்கன்னா தானா புரியும், இது டேபு இல்லைன்னு புரியும். எனக்கு ஒரு சீன் ரொம்ப ஞாபகம் வருது, நயனை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்து. ஒரு படத்துல I forgot the movie name. அவங்க அப்பா கொண்டு வந்து அந்த அழகம் பெருமாள் சார் இல்ல அப்படி வச்சுட்டு போவாரு, ஒரு சின்ன தயக்கத்தோட அதை அவங்க எடுத்துட்டு போவாங்க. அந்த சானிட்டரி நாப்கின் பியூட்டிஃபுல்லா பண்ணிருப்பாங்க அந்த சீனை. சாரி விக்கி படம் தான். ஓ மை காட், ரைட். எனக்கு டக்குன்னு அந்த சீனை ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க. சாரி விக்கி, எனக்கு இப்ப ஞாபகம் வருது, உங்க படம் தானே. பரவாயில்ல, உங்க படமே தெரியாம அந்த சீனை நான் சொல்றேங்கிறது தான். அது ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க. அவர் கொண்டாந்து வச்சுட்டு போயிருப்பாரு. அம்மா இல்லாத ஒரு பொண்ணு. சோ அப்பா கொண்டாந்து அப்படி வச்சுட்டு போவாரு. பொண்ணு அதுதான் தேடுறான்னு தெரியும், பாத்ரூம்ல இருக்கா. அப்படி அப்பா போயிட்டாரான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. பியூட்டிஃபுல்லான அந்த ரிலேஷன்ஷிப் டாலி பண்ணிருப்பாங்க. அப்பா இதை எடுத்து கொடுங்கன்னு சொல்ற ஒரு நாள் வரட்டும். அப்பா இதை எடுத்து கொடுங்கன்னு சொல்ற ஒரு நாள் வரட்டும். விக்னேஷ் அடுத்த படத்துல அப்படி ஒரு சீன் வச்சிருங்க. வேர்ல்ட் இஸ் சேஞ்ச். ஐ எம் சோ ப்ரவுட் டு see you people. ரொம்ப சந்தோஷம். இதே கல்லூரியில் நான் பேசியிருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பசங்க, கிட்டத்தட்ட ஒரு 12,000-15,000 பேர் ஒண்ணுக்கு ஒண்ணாங்க அந்த ஸ்பீச். அப்போ ஒரு பொண்ணு கருப்பா இருந்தா என்னடா தப்பு அப்படின்னு ஒரு ஸ்பீச். அது அவ்வளோ வைரல் ஆச்சு. அந்த கேம்பஸுக்குள்ள இதை கொண்டு வரோம் அப்படின்னு விக்கி சொன்னாரு. ஏன்னா இவ்வளவு பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த புரிதல் தொடங்கட்டுன்னு எல்லோரையும் பயிற்றுவியுங்கள், உங்கள் வீட்டு ஆண் பிள்ளைகளையும் சேர்த்து. ஆணின் துணையோடு இந்த சமூகத்தை நகர்த்திட்டு போங்க. ஆண்கள் உங்களுக்கு ஒரு நாளும் எதிரானவர்கள் அல்ல. நான் எப்போதுமே அதை சொல்லுவேன். எந்த சமூகத்துல ஆணும் பெண்ணும் சேர்ந்து கையை பிடிச்சு நடந்து போறாங்களோ அந்த சமூகம் அற்புதமாக வளரும். உலகம் முழுக்க வளர்ந்த சமூகங்கள் 2 பேரும் சேர்ந்து உழைச்சு தான் வளர்ந்துருக்காங்க. யாரும் எதிர்த்து எல்லாம் வளர்ந்து. ஓகே, எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ளுங்கள். எப்போதும் ஒரு தாயாக இருங்கள், வெறும் தியாகியாக மட்டும் நீங்கள் இருக்க வேண்டாம். Be an entrepreneur. மறுபடியும் நான் சொல்றேன், strength is your signature. Wear it boldly. Best wishes. வாழ்த்துக்கள். Thank you. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.